சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தாவேக அரசு பதவியேற்ற அந்த மேடையிலிருந்து தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளியதிலிருந்து இன்றைக்கு பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களை நியமிப்பதற்கான அந்த தேடுதல் குழுவை அமைப்பது தொடங்கி அது தொடர்பான உரிமைகள் வரை தமிழ்நாடு அரசினுடைய உரிமைகளை, மாநில உரிமைகளை இந்த தாவேக அரசு தொடர்ந்து விட்டு கொடுத்து கொண்டே வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த வளர்ச்சியானது, இதுவரை ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி, பெண்களுக்கான முன்னேற்றம், பெண்களினுடைய உரிமைகள், விடுதலை சார்ந்த அத்தனை விஷயங்களுக்குமே அடிப்படையாக இருப்பது நம்முடைய மாநில உரிமைகள் தான். இதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கங்களும் இங்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றன. உச்சநீதிமன்றம் வரை சென்று நிலைநாட்டிய உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு இழந்து விடுமோ என்ற ஒரு அபாய கட்டத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. தாவேக அரசுக்கு மாநில உரிமைகள் மீது எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கிறது? மாநில உரிமைகளை தாவேக அரசு காப்பாற்றுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்கே எழுந்திருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் விவசாயம் சார்ந்தும் இன்னொரு பக்கம் காவிரியில் நம்முடைய உரிமை நிலைநாட்டப்படுமா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது. சுற்றி இருக்கின்ற மாநிலங்களோடு நமக்கு தண்ணீர் சிக்கல், ஆற்று நீர் சிக்கல் இருக்கிறது. அவற்றிலெல்லாம் எந்த அளவிற்கு நம்முடைய உரிமைகளை தாவேக அரசு, முதல்வர் விஜய் நிலைநாட்டுவார் என்ற ஒரு கேள்வியும் இன்றைக்கு மக்களுக்கு எழுந்திருக்கிறது. இப்படி தமிழ்நாடு போராடி பெற்ற உரிமைகளை இழப்பதற்காகவா நாம் இவ்வளவு காலம் காத்திருந்தோம்? இவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் என்று சொன்னால் அது இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தானா? பின்னுக்கு இழுக்கின்ற ஒரு மாற்றமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அரசை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பேசுவோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். மற்றும் ஒரு அரசியல் விமர்சகராக திரு பாரதி அவர்கள் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் மேடம், இப்போ உரிமைகள் அப்படின்னாலே இந்தியாவிற்கே மாநில உரிமைகள் சார்ந்து, ஒரு அரசினுடைய உரிமைகள் சார்ந்து எடுத்துக்காட்டாக இருப்பது அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட சமூக உரிமைகளாக இருந்தாலும் சரி, அரசியல் உரிமைகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தான் எடுத்துக்காட்டாக இருக்கு. அப்படிப்பட்ட தமிழ்நாடு இன்றைக்கு தன்னுடைய உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறதோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஓவராலாக தமிழ்நாடு அரசு இன்றைக்கு இருக்கிற தாவேக அரசினுடைய மாநில உரிமை சார்ந்து என்ன மாதிரியான நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது? அவங்களுடைய இந்த 50 நாட்களுக்கு மேலான செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஒன்றா பேசுவோம். நீங்கள் இப்போ முன்னுரையில் மிக தெளிவாக சொன்னீங்க. நம்முடைய காவிரி நீர் பிரச்சனை, ஆற்று பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை, அப்புறம் மொழி சார்ந்த பிரச்சனை, தமிழ்தாய் வாழ்த்து, அப்புறம் இப்போ துணைவேந்தர் நியமனம் அப்படின்னு மிகப்பெரிய பட்டியல். அது மாதிரி பெண்களுக்கான முன்னேற்றம், சமூக நலம் சார்ந்த பல புதுமைகள், புரட்சிகள் எல்லாவற்றையும் போராடி கொடுத்த தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாதேப்பா. அவங்களுக்கு தெரிஞ்சதே ரெடி கேமரா ஆக்ஷன் மட்டும்தானே. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், அதை தவிர அவங்களுக்கு உலகமே தெரியாது. இல்லைன்னா யாராவது டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஷாட்லங்க ஓப்பனிங் ஷாட், சார் நடிகர் நீங்க தான், இப்படி தான் வர்றீங்க, இன்ட்ரோடக்ஷன் சாங் இதுதான்னு, அந்த அளவு தான். நம்ம யாருடைய ஞானத்தையும் குறைவாக பேசவில்லை. ஆனால் கடுகளவு ஞானம் உள்ளவர்கள். திரைத்துறையில் வேண்டுமானால் அவர் பெரிய கொடி நாட்டியதாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சமூகம் சார்ந்து இத்தனை இழிநிலைகளையும் மீட்டெடுத்தது நம்முடைய திராவிட கழகங்கள். பெண்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது திராவிட கழகங்கள் அப்படிங்கிற உணர்வெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால நோகாம நுங்கு திங்கிறதுன்னு ஒரு பழமொழி உண்டு இல்லை, அந்த மாதிரி நம்முடைய திராவிட இயக்கங்கள் பெற்றுக் கொடுத்த அந்த சமூக புரட்சியால் தலை நிமிர்ந்து நிற்கின்ற தமிழ்நாட்டை இவர்கள் இப்போது கைப்பற்றி இருப்பதால் அவர்களுக்கு அந்த வலி, வேதனை, நடந்த போராட்டத்தின் விளைவுகள் எதுவுமே தெரியாது. இவருக்கு மட்டுமல்ல, இவர் காவடி தூக்கி கொண்டிருக்கின்ற ஒன்றியம், பிஜேபி ஆளுகின்ற ஒன்றியம், அவங்களுக்கும் எதுவும் தெரியாது. ஏன்னா எந்த சுதந்திர போராட்டத்திலும் அவங்களும் பங்கேற்கல, தமிழ்நாட்டை மீட்டெடுக்கின்ற போராட்டத்தில் தாவேக பங்கேற்கல. அப்படிங்கிறப்ப எப்படி தெரியும் அவங்களுக்கு? இதெல்லாம் நம்முடைய உணர்வு சார்ந்த விஷயங்கள். ஊனோடும் உயிரோடும் கொள்கையோடும் சிந்தனையோடும் வாழ்க்கை என்றால் நமக்கு இதுதான். ஆனா அவங்களுக்கு வெறுமே மூச்சு விடுறது மட்டும்தான் வாழ்க்கை. இல்ல இருந்தாலும் இப்பதான் வந்திருக்காங்க, இன்னொரு 6 மாசம் வரைக்கும் பொறுத்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு மூத்த அரசியல்வாதி திரு ப. சிதம்பரம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருமே சொல்றாங்க. ஒருவேளை இன்னொரு 6 மாதத்திற்குள்ளாக அவர்கள் மாநில உரிமைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வார்களா, அதில் அவங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி விடுவார்களா அப்படின்ற ஒரு அழகான கேள்வி. மாநில உரிமைகள்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்கல்ல, ப. சிதம்பரம் அவர்கள் இணைந்திருக்கின்ற அல்லது அவர் இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த காங்கிரஸ் இருக்குல்ல, காங்கிரஸ் பேரியக்கம், தேசிய கட்சிகள்,
காங்கிரஸ் பேரியக்கமும் பிஜேபியும் ஒரே குடுவையில் இருக்கக்கூடிய மட்டைகள் தான். ரெண்டும் வித்தியாசம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அவர்கள் மாநிலங்களை குறிவைத்து அடக்கினார்கள். பிஜேபியும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாநில கட்சிகளின் உரிமைகள் என்பதை பற்றி அவர்களுக்கும் அக்கறை இல்லை. இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய தாவேக்காக்கும் அக்கறை இல்லை அப்படிங்கிறதா மிக முக்கியமான. ராகுல் காந்தி அவர்கள் கடந்த காலங்களில் மாநில உரிமைகள் சார்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் எல்லாம் எடுத்து நாடாளுமன்றத்திலேயே பேசியிருக்கிறார். ஆமா, எப்ப பேசினாரு? நம்முடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்த மாதிரி ஓபிசி இவர்களை பற்றியெல்லாம் பேசி ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலை மக்கள், இவர்களுடைய வாழ்க்கை தான் உண்மையிலேயே மக்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் ஆமா 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 ஒன்றியத்தின் செக்ரட்டேரியட்ல கூட அந்த மாதிரி யாருமே இல்லை, வெறுமே பார்ப்பனர்களால் ஆட்சி செய்யப்படுகிறதுன்னு அவருக்கு 50 வயசு தாண்டி தானே அந்த ஞானம் வந்தது. இப்ப தாவேகா முதல்வருக்கும் 50 வயசை தாண்டி தான் அந்த ஞானம் வருமாங்கிறது தெரியல. ஏன்னா யார் சொல்வதையும் அவர் காது கொடுத்து கேட்பதாகவே இல்லை. ஆனால் நாம வேணா பேசிக்கிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோகிறதுன்னு. அவருக்கு அந்த மாதிரி எந்த கவலையும் கிடையாது. கூடுதலா ஒன்னு சொல்லணும்னா, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஸ்கூலுக்கு போவாங்கல்ல குழந்தைகள், அது மாதிரி டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு கோட் சூட்டை போட்டுக்கிட்டு ஷூவை மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தையாகத்தான் அவர் இருக்கிறார். சனி ஞாயிறுல எங்கே போகிறாருன்னு தெரியறதில்ல, என்ன பண்ணுறாரு தெரியறதில்ல, முதல்வர்னு ஒருத்தர் இருக்காருங்கிறது தெரியறதில்ல. சனி ஞாயிறுல லீவு விடுற ஒரு அரசியல்வாதியாக அவர் இருக்கார். அவருக்கு ஒன்று சொல்லணும், அரசியல் என்பது எல்லா வாரத்தின் 7 நாட்களிலும் செய்யக்கூடிய ஒரு சேவை. 24/7 அதை என்னன்னு சொல்றது அவருக்கு, அதுதான் நமக்கான தயக்கமா இருந்தது. சரி, கண்டிப்பா பேசுவோம். புதுமடம் ஹலீம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது மாநில உரிமைகள் தான் தமிழ்நாட்டு அரசியல், சமூக அரசியலினுடைய அடிநாதமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் தவேகா அரசு முதல்வர் விஜய் அவர்கள் எந்த அளவிற்கு சரியாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது மாநில உரிமை என்பதை தோழர் கூட சொன்னாங்க, அந்த வரலாறு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி நம்ம கடந்து போய்விட முடியாது. ஏனென்றால் நம்ம கடந்த கால வரலாறு என்பது அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றிருக்கிறோம் என்பது தான் நமக்கு முக்கியமானது. இது புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இவங்களுக்கு தெரியாது, அதனால என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி காலம் அவகாசமும் நம்ம கொடுக்க முடியாது. 1965 பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சியை பற்றி, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற முழக்கத்தை இந்தியாவிற்கே முன்மாதிரியாக சொன்னார். சொல்லப்போனால் 1969 பேரறிஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு அமைத்து மாநில சுயாட்சியை பற்றி ஒரு தீர்மானத்தை எல்லாம் கொண்டு வந்து 74 இன்னும் அது புத்தகமாக இருக்குது. 2 ரூபா விலை. அந்த புத்தகத்தை நான் இப்போ நீ தான் எடுத்து படித்தேன். 2 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. மாநில சுயாட்சினா என்ன, தீர்மானம் என்னன்னு இதெல்லாம் இப்போ இருக்கின்ற அவர்கள் படிக்கணும். அது 54 பக்கம். தயவுசெய்து சொல்கிறேன், இது திரு விஜய் அவர்களுக்கே சொல்கிறேன், இந்த 1974 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த இந்த மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை பற்றி 54 பக்கத்தை தயவு செய்து படிங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாம் இருந்துட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, உதாரணம் இன்றைக்கி துணைவேந்தர் நியமனம். உண்மையிலே துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்க வேண்டும், வேந்தராக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்று எவ்வளோ பெரிய போராட்டம். அதற்கு நம்ம ஒரு தீர்மான சட்ட முன்வடிவை கொடுத்து அந்த சட்ட முன்வடிவை கிடப்பில் போட்டு ஆளுநர் பல மாதங்களாக போட்டு நம்ம போராடி உச்சநீதிமன்றம் தலையிட்டு இதை சட்ட வடிவம் கொண்டு வந்தோம். அதை சிலர் உயர்நீதிமன்றம் கொண்டுட்டு போய் சில ஜிஆர் சுவாமிநாதன் போன்றவருடைய உதவியோடு தடை வாங்கி மீண்டும் உச்சநீதிமன்றம் சென்று நம்ம அதை தடையை நீக்கணும். இன்றைக்கி ரொம்ப எளிதாக ஒரு துணைவேந்தர் நியமனத்தில் 3 பேர்லாம் இல்லை, 5 பேர் வரலாம். அதில் ஒருத்தர் யூஜிசி கொண்டு வர ஆளை வச்சுக்கலாம், ஒருத்தர் ஆளுநர் கொண்டு வர ஆளை வச்சுக்கலாம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கயமைத்தனம். அதில் தெரிஞ்சு கயமைத்தனம் என்றால் இது பாருங்களேன், நம்மளுடைய அரசுடைய நிலத்தில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம், நம்முடைய அரசுடைய நிதியில் நடத்துகின்ற பல்கலைக்கழகம், நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். யூஜிசியுடைய உரிமை என்பது ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க பாடத்திட்டத்தோடு நிறுத்திக்கணும். ஆனால் கல்வியில் கை வைக்கின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி அவங்க மீண்டும் மீண்டும் துணைவேந்தர் நியமனத்தில் ஏன் இவ்வளவு தூரம் அவங்க மெனக்கடுறாங்கன்னா, அவர்கள் கல்வியில் மூலம் மட்டும்தான் இந்த மாநிலத்தை கரைபடிய வைக்க முடியும், தாங்க கொண்டு வர திட்டங்களை செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்ன வரைக்கும் நம்ம போராடணும். இன்றைக்கி அந்த 3400 கோடியை நம்ம தேவையே இல்லை, நாங்கள் மும்மொழி கொள்கைகளை கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படி இருந்த நாம இன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு,
5 பேர் கொண்ட குழு அமைச்சிருவாங்க போல, ஆளுநர் அப்படி தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறது மூலமாக எப்படி தெரியுதுன்னா, ஆட்சி நடத்துவது விஜயா அர்லேக்கரா, இதில் 2 பேருமே சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், ஆட்சி நடத்தலாம், இதுதான் கூட்டணி ஆட்சியா? ஒருவேளை தாவேகா சொன்ன கூட்டணி ஆட்சியுடைய தத்துவம் இதுதான். இல்ல, நம்ம இப்பதான் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் ஒருவேளை நினைக்கிறேன். உண்மையான கூட்டணி ஆட்சின்றது அதுதான் அதாவது அப்படின்றதா விஜய் தெரியல. அவர்களும் அர்லேக்கரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்களா, ஆட்சி நடத்துறாங்களா, இதுதான் கூட்டணி ஆட்சியா? அப்படி என்றால் இன்னைக்கு ஆளுநர் ஆட்சி மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறதா? இதை கூட்டணியில் இருக்கின்ற நம்முடைய தோழர்கள்லாம் அங்க போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இவர்கள் ஏன் பதில் சொல்லல சரி, பேசு. அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா தோழர் சொன்ன மாதிரி இதை கடந்தெல்லாம் போக முடியாது. நம்ம என்ன 65 இருந்து நம்ம செய்த போராட்டம், மாநில சுயாட்சிக்காக நம்ம அத்தனை வேலையை செஞ்சிருக்கோம். சரி, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, இவங்க அவங்களுக்கு பயந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம இருக்க முடியாது. காரணம் இது நம்மளுடைய உரிமை சார்ந்தது அப்படிங்கிறது. கண்டிப்பா சார், பேசுவோம் தொடர்ந்து. பாரதி சார், உங்களுடைய பார்வை இன்றைக்கு துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் வரை போய் தமிழ்நாட்டினுடைய உரிமையை திராவிட மாடல் அரசு நிலைநாட்டி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் வேந்தராக முதல்வரே இருக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு தேடுதல் குழுவில் 5 பேர் கூட போடலாம், அதில் ஆளுநர் 2 பேருடைய நாமினேஷன் ஆளுநருடையதாக இருக்கும், ஒருவர் யூஜிசி உறுப்பினர் இருக்கக்கூடாதுன்றதா கடுமையான எதிர்ப்பு இங்கே இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையும் மீறி இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு கிட்ட விட்டு கொடுத்துருவாங்களோன்ற ஒரு அச்சம் ஏற்படுது இல்லையா? வணக்கங்க. அதாவது இப்ப நம்ம பேசுறது இப்ப மாநில உரிமை பத்தி பேசுறோம். இப்ப நம்ம இந்த யுஜிசி உறுப்பினர்களை உள்ள சேர்க்கிறது இந்த சம்பவம் வந்த உடனே நம்ம பதறி போய் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம், இதை பத்தி விவாதங்களை உருவாக்குறோம். இதை பத்தி அக்கறை உள்ளவங்க மாநில உரிமைகள் பத்தி பதறாங்க, விஜய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அச்சப்படுறாங்க. ஏன் இவ்வளவு அச்சப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில உரிமையினுடைய வரலாறு அவங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது. ஆனா இந்த மாநில உரிமைக்கான வேர் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படிங்கிறது இன்றைய முதலமைச்சரான விஜய் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அவருக்கு வாக்களிச்ச ரசிகர்களுக்கு தெரியுமானா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். சாதாரண மக்கள் யாருக்குமே இது இப்ப புரிய மாட்டேங்குது. அதனுடைய வரலாறு இங்க தெரியல. அதனால இந்த மாநில உரிமைகளோட வேர் எங்க இருக்குது அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள் இங்க வரும்போது ஆரிய பார்ப்பனர்கள் தங்களுடைய பார்ப்பன ஆதிக்கத்தை, அரசியல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக அவங்க மதத்தை உருவாக்குறாங்க, சனாதன மதத்தை உருவாக்குறாங்க. அதன் மூலமா அவங்களோட ஆதிக்கத்தை, அரசியல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறாங்க. அப்ப அரசனை அந்த மதத்தை காட்டி பயமுறுத்தி அரசனை தன்னுடைய கட்டுக்குள்ளார கொண்டு வந்து அரசியல் ஆதிக்கத்தை, அரசியல் அதிகாரத்தை பெறுறாங்க. அதற்கப்புறமா பௌத்தம் அவங்கள தலைக்குப்புற கமத்திடுது. பௌத்தம் ஆதிக்கத்தை எடுக்குது. ஒரு 800 ஆண்டுகள் இந்தியாவோட ஆதிக்கத்துல பௌத்தம் இருக்கு. அப்ப அந்த பௌத்தத்தை சூழ்ச்சிகரமா கவுத்தி மீண்டும் அந்த இடத்துக்கு பார்ப்பன ஆதிக்கம் வருது. அங்கிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு RSS வரைக்கும் அமைப்பு ரீதியா பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு, ஆரிய பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறது அவங்களுடைய அரசியலாவே இருந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இன்றைய சூழலுக்கு வந்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பவர்ஃபுல் இருக்கிற மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்றிய மினிஸ்டர்ஸ் எடுத்துட்டா அவங்கதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள்லயும் அவங்கதான் இருக்கிறாங்க. IAS IPS அதிகாரிகளே அவங்கதான் ஆதிக்கமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா அதிகாரமிக்க பதவிகள்ல இன்னைக்கும் அவங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உட்கார்ந்துட்டு அரசியல் ஆதிக்கத்தை, அதிகாரத்தை நம்ம மேல செலுத்துறாங்க. அவங்க மொழியை நம்ம மேல திணிக்கிறாங்க, கலாச்சாரத்தை திணிக்கிறாங்க, நம்மளை அவங்களா மாத்திரக்கு முயற்சிக்கிறாங்க. நம்மளுடைய அடையாளத்தை அழிச்சிட்டு அவங்களா மாத்திரக்கு முயற்சிச்சுட்டு இருக்காங்க. இதைய தடுக்கிறதுக்காகத்தான் திராவிட சித்தாந்தம் உருவாச்சு. அந்த திராவிட சித்தாந்தத்தை வச்சுதான் திமுக தன்னோட அரசியல் ஆரம்பிக்குது. இதுதான் இந்தியாவோட அரசியல். இந்தியாவோட அரசியல் ஆரியர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை திராவிடர்கள் மேல திணிக்க முயற்சிக்கிறதும் அதை தடுக்கிறதும் அப்படிங்கிறதுக்கான அரசியல் தான் இந்தியாவோட அரசியல். இந்த அரசியலை மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலை திராவிட சித்தாந்தத்தின் மூலமா முன்னெடுத்த ஒரே கட்சி இந்தியாலேயே திமுக மட்டும்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மாநில உரிமைகளுக்கு வரும். இப்போ அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வரும்போது இப்ப இந்த ஃபெடரல் சிஸ்டமா வைக்கணுமா இல்ல யூனிட்டரி ஸ்டேட்டா வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது அவங்க ஃபெடரல் ஸ்டேட்னு பொய் சொல்லிட்டு யூனிட்டரி ஸ்டேட் வச்சிருக்காங்க. அதாவது அதிகாரம் முழுக்க மத்திய அரசு கிட்ட இருந்த, ஒன்றிய அரசு கிட்ட இருந்தா அதான் யூனிட்டரி ஸ்டேட். அதிகாரத்தை பிரிச்சு மாநிலங்களுக்கு முழுசா கொடுத்துட்டு குறைவான அதிகாரங்களை ஒன்றியத்துல வச்சிருந்தா அதுதான்
ஃபெடரல் ஸ்டேட். Okay. இது ஃபெடரல் ஸ்டேட்னு பொய் சொல்லிட்டு ஆனா யூனிட்டரி ஸ்டேட்டா இந்தியாவை நடத்திட்டு இருக்காங்க. Okay. அதாவது ஒரே இனம் ஒரே மொழி அப்படிங்கிற ஒரு நாடு இருந்ததுன்னா அந்த நாட்டுக்கு யூனிட்டரி ஸ்டேட் சரியா இருக்கும். ஆனால் பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழிகள் இருக்கிற ஒரு நாட்டுக்கு ஃபெடரல் ஸ்டேட் தான் சரியா இருக்கும். அதுதான் நியாயமும் கூட. அந்த நியாயத்தை மறுத்து இன்னைக்கு வரைக்கும் அது யூனிட்டரி ஸ்டேட்டா அதிகாரத்தை அனைத்தையும் ஒன்றியம் வச்சிட்டு இருக்கு. அந்த ஒன்றியத்துக்கிட்ட இருந்து அதை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மாநில சுயாட்சி அப்படிங்கிறத திமுக முன் வச்சது. இதுதான் கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது. இதையே ஜென்சி புரிஞ்சுக்காம இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு மாநில உரிமைக்கு பின்னாடி இருக்க வேர் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு மாநில சுயாட்சி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இதை அவங்க விட்டுட்டோம்னா நம்மளுடைய அடையாளம் அழிஞ்சு போயிடும். நம்மளை அவங்களா மாத்திருவாங்க. அவங்களுடைய ஆசைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்காக நம்மளை பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற உண்மையை உணர்ந்துட்டு அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் எதிர்க்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு மிகச்சரியா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேக அரசு அதுல மிக படுதோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மிக மிக ஆபத்தானது. இதை அவரும் புரிஞ்சுக்கணும். அவருக்கு வாக்களிச்ச மக்களும் புரிஞ்சுக்கிட்டு அவரை நிர்பந்திச்சு அவரை மீண்டும் திமுக எந்த வழியில சென்றுச்சோ அதே வழியில செல்ல வைக்கணும் அப்படிங்கறத என்னுடைய முதல் பார்வை. ஆனால் மேடம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே மாநில உரிமை குறித்தெல்லாம் முதல்வர் விஜய் வந்து பேசினார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற அந்த தீர்மானத்தின் மீது முதல்வர் பேசும்போது மாநில உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், காப்பாற்றுவோம், அதெல்லாம் ஒரு பக்கம் அவங்க சொல்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நழுவி போய்கிட்டே இருக்குது இந்த ஆட்சியில மாநில உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொழி சார்ந்து இப்போ துணைவேந்தர் நியமனம் சார்ந்து இது வரைக்கும் போகுது. அப்புறம் ஏன் இது என்ன ஒரு இந்த பக்கம் நாங்கள் இப்படி பேசுவோம் ஆனால் இப்படி பின்னாடி வந்து பேக்டோரில் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்களா தாவேகா? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல சட்டமன்றத்திலேயே பேசினார் அப்படின்னு. அப்போ சட்டமன்றத்தில் தன்னுடைய குரல் இப்படியாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு திட்டம் அவருக்கு இருக்கு. அவை குறிப்பில் ஏற்றிடுவோம். அதை மறுக்கவே முடியாது. இல்லை, நம்ம காலமாக அது அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டலாம்ல, அதைத்தான் இப்போது பண்ணி கொண்டிருக்கிறார். எந்த விதத்திலும் அவருக்கு உரிமையினால என்னன்னே தெரியலமா. நம்ம திரும்ப பேசலாம், ஆனா அவருக்கு மொழி சார்ந்த உரிமைனா என்னன்னு புரிய மாட்டேங்குது. அது எவ்வளவு உணர்வு ரீதியாக நாமெல்லாம் உணரக்கூடிய விஷயங்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாருமே மழுங்கடிக்கப்பட்ட சிந்தனையோடு தான் இருக்கிறாரு. ஆனால் எதுவுமே அவர்களுக்கு கிளர்ச்சி ஊட்டுவதோ கொந்தளிக்க செய்வதோ இல்லை. அவர்கள் மடைமாற்றம் செய்ய விரும்புகிறார்கள். மக்கள் இந்த மாதிரியான சிந்தனைகளில் இருக்கக்கூடாது, கேள்விகளில் இருக்கக்கூடாது. இதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு அப்பப்போ ரீல்ஸ் போடுறோம், அப்பப்போ டயலாக் பேசுறோம், அப்பப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட ஓகே மேம் நீங்க சொல்றது. இப்ப என்னன்னா துணைவேந்தர் நியமனம் அப்படின்றது தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரம்னு ஒரு இது நிலைநாட்டப்பட்ட பிறகு அது அவருக்கான அதிகாரம் தானே, முதலமைச்சருக்கான அதிகாரம் தானே. முதல்வர் விஜய் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர், அவர் தான் வந்து துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறார். அப்படிங்கிற ஒரு உரிமையை வாங்கி கொடுத்துருக்கோம்னா அது ஏன் அவருக்கு கசக்க? அவருக்கு அது ஒரு பெருமையாவே தெரியல. இப்போ அவருக்கு வேண்டியது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒன்றியத்துக்கு வெண்சாமரம் வீச வேண்டும், ஆளுநருக்கு காவடி தூக்க வேண்டும். இது ரெண்டையும் செய்துட்டா தன்னுடைய ஆட்சியை பற்றிய எந்த குளறுபடியும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் 5 வருடத்தை ஓட்டி விடலாம். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க லேசா ஒரு தலையாட்டி ஒரு யூஜிசி மெம்பரை சேர்த்துக்கிறதுனால என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற சிந்தனையில் அவர் இருக்கிறார். இதுல மிக முக்கியமா ஒன்றியம் கொடுத்த ஒரு நோட்டிபிகேஷனை நம்ம ஞாபகப்படுத்தணும். யூஜிசியில் வரப்போகின்ற அந்த மெம்பர் என்பவர் நீட் நாட் பி அன் எஜுகேஷனிஸ்ட் என்பதுதான் முதல் தகுதியாக அவர்கள் சொன்னது. கல்வியாளராக இருக்க வேண்டியது இல்லை, சமூகத்தில் புகழ் பெற்ற பிரபலமான யாராவது ஒருத்தரை நாங்கள் யூஜிசி மெம்பராக சேர்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா படிக்காதவர்கள், நாம் படிக்காதவர்களை குறை சொல்லவில்லை, அவர்கள் உழைப்பால் கல்வி புலத்திற்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக கூட நாங்கள் கொண்டு வருவோம். அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அவங்க இந்த கல்வியாளர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு தலையாட்டுபவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேற எந்த சிந்தனையுமே கேள்வியே வர, அவர்களுடைய புலம் சார்ந்த பெருமைக்காக அவர்களை வேறு ஒரு பதவி கொடு, வேறு ஒரு பொறுப்பு கொடு, வேறு ஒரு விருது கொடு. ஆனால் கல்வி சார்ந்த விஷயங்களில் கல்வி புலங்களில் நீங்கள் எப்படி அவர்களை கொண்டு வரலாம்னு அப்பவே ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஆனா இந்த மாதிரியாக விரிவாக சிந்திக்கக்கூடிய திறன் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வருக்கு இருக்கிறதாங்கிற மிகப்பெரிய அடிப்படை கேள்வியை நம்ம வைக்கணும். இப்போ இன்னும் பார்த்தா 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னும் போது ஏற்கனவே 3இல் 1 ஆளுநரால் நியமிக்கப்படுகிற ஒருவராக இருப்பார். அப்போ யூஜிசி மெம்பரையும் சேர்த்து 5 அப்படின்னா அப்ப 2 பேர் அவர்களுக்கான ஆட்களாக அப்படி நீங்க வந்து அச்சப்படுறீங்க. ஆமா, அந்த மாதிரி அவங்க வேற எப்படி செய்திருவாங்க?
சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றிய ஆமா, வேற எந்த விதமாவும் அவர்களால் செய்ய முடியாது. திராவிட சித்தாந்தம் சார்ந்து அல்லது இடதுசாரி சித்தாந்தம் சார்ந்து நாங்க பெருந்தன்மையோட ஒருத்தரை யூஜிசி மெம்பரா கொண்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவர்கள் கொண்டு வருவது யாராக இருக்கும் என்றால் காவி சித்தாந்தமாக, சனாதன சித்தாந்தமாக, தோழர் சொன்னது மாதிரி பார்ப்பனர் அவர்களாகத்தான் உள்ளே வருவார்களே தவிர வேறு யாரையும் அவர்கள் உள்ளே கொண்டு வர மாட்டார்கள். அப்படி கொண்டு வந்தால் நாக்பூரிலிருந்து எப்படியான எதிர்வினை வரும்? அந்த எதிர்வினையை நம்முடைய பிரதமர் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி பிரதமரே அஞ்சுகின்ற ஒரு நிலை இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன எம்மாத்திரம்னு தான் ஒரு கேள்வி. அதனால நிச்சயமாக அதை தவிர நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் இதை பற்றி பேசுகிறார்னா அது இன்னமும் நகைச்சுவையா இருக்கு. ஏன்னா மிக சமீபத்தில் அவர் ஒரு காணொளியில் அந்த பள்ளி குழந்தைகளின் காலை எப்படி வருடினார், அருவருக்கத்தக்கதாக இருந்தது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நாம் அத்தனை பேரும் கூக்குரல் எழுப்புகிறோம். ஆனால் எந்த விதத்திலும் நம்முடைய முதல்வர் ரியாக்ட் பண்ணவே இல்லையே, எதிர்வினை ஆற்றவே இல்லையே. இவர் செய்ததுக்கும் எதிர்வினை ஆற்றவில்லை. ஒரு அமைச்சர் அப்படியே மொபைல் ஃபோனில் வச்சுக்கிட்டு மாத்திரையை நொறுக்கிறாரு, அதற்கும் எந்த எதிர்வினையும் இல்லை. இன்னைக்கு அவர் போய் பூங்கொத்து கொடுத்து இன்று எடுத்த புகைப்படம், ஆமா, பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஆமா, சோ எல்லாம் சரியா போச்சு. அப்படிங்கிறப்ப எதற்கு எதிர்வினை ஆற்றுவார்? எதற்குமே எதிர்வினை ஆற்றாத ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையாக நம்முடைய முதல்வர் இருக்கிறார்ங்கிறதா உண்மை. யூஜிசி மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் காவி சாயம் பூசுவதை ஒன்றியம் செய்ய துவங்குகிறது என்றால் அதற்கும் இவர் படிந்து போவார் அப்படிங்கிறதா மிக முக்கியம். கண்டிப்பா மேடம். இது வெறுமனே துணைவேந்தர் நியமனம் என்ற ஒரு அதிகாரம் சார்ந்து மட்டும் நின்று விடாமல் கல்வியும் அதில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி. பேசலாம். புதுமடம் ஹலீம் சார், இப்போ என்னன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே தாவேக அரசு சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒன்றிய அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க இணக்கமாக போவோம் அப்படிங்கிறத ரைட், ஒரு ஒன்றிய அரசோடு நாங்கள் இணக்கமாக இருந்து மாநிலத்திற்கான விஷயங்களை பெற்றுத்தருவோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் சொல்றது தானே இது. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்லும்போது மட்டும் அது ஏன் இப்போ ஒரு கொள்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க. கொள்கைக்கு எதிரானவர்களோட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கொள்கையும் இல்லை, எந்த இதுவுமே இல்லைன்னா நீங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நீங்கள் இல்லை, இப்போ யாரோட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இடையில இப்போ இந்திய அரசுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மத்திய அரசு தானே சொல்லக்கூடாது, இந்திய அரசுன்னு சொல்லிட்டு போகிறோம். இதுதான் அவங்க கொள்கை. சரி, இப்போ உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பாஜக அதாவது மத்திய அரசோடு நாங்கள் எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக ஆட்சியை கொண்டு போகிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா சுயமரியாதை தேவையில்லை, மாநில சுயாட்சியை பற்றி கவலைப்பட தேவையில்லை, எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு நீங்கள் போராடணும், நீங்கள் எப்போ போராடுவீங்க? உங்கள் உரிமை நசுக்கப்படும் போது போராடுவீங்க. நீங்கள் இதுவரை இருகாரும் கொண்டு வந்த அந்த தன்மை மாறும்பொழுது போராடுவீங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்க கூட சமரசம், ஏதோ எல்லா வகையிலையும் சமரசம் வரும்போது எதுக்கு நீங்க போராட போறீங்க? இல்ல, முதல்வருக்கான உரிமை மறுக்கப்படும் போது கூட அது பிரச்சனை இல்லைங்க. எங்களுக்கு இன்னொரு 3 வருஷத்துக்கு ஆட்சி செய்ய விடுங்க. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போறாங்க ஒன்றிய அரசு. இன்னும் 3 வருஷம் தான் ஆட்சி, அதை அவங்களே சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் அருளேக்கர் ஒரு பக்கம் ஆட்சி பண்றோம், நாங்க ஒரு பக்கம் ஆட்சி பண்றோம். எங்களுக்கு நாங்க 3 வருஷம் நிம்மதியா போறோம். இல்ல, அது எப்படி நீங்க, அதாவது ஆளுநர் ஒரு பக்கம் ஆட்சி பண்ணட்டும்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு. ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஆளுநரும் ஆட்சி பண்ணலாம், அதுல அவங்க பிரச்சனை இல்ல. ஆளுநர் ஆட்சி தனியாக வந்துடக்கூடாது. ஆமா, ஆளுநரும் எங்க கூட சேர்ந்துக்கலாம், அப்படிதான். ஏன்னா அவங்க கூட்டணியில நீங்க புதுசா டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா தெளிவா இருக்காங்க. சரி, அவங்க ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க, கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அது ஆளுநருக்கு பொருந்தாதுன்றீங்களா? அவருக்குமே அதிகாரத்தில் பொருந்தும். அவங்க ஆளுநருக்கும் அதிகாரத்தில் பங்கு, ஆளுநருக்கும் ஆட்சியில் பங்கு, எல்லாரும் சேர்ந்து ஆட்சி பண்ணலாம், எதுக்கு சண்டை போட்டுக்கணும், வாங்கிக்குவோம். எங்க முதல்வர் வேந்தரா இல்லைன்னா எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இப்போ போராடினீங்க 1965ல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லை ஒரு ஆங்கில நாதலுக்கு கொடுத்த பேட்டி இன்னைக்கு இருக்கு. மாநில சுயாட்சினா என்ன அப்படின்னு கொடுத்தாரு பேட்டி. அதுதான் பெரிய அளவில் பின்னாடி பேசப்பட்டது. அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க. எனக்கு முன்னாடி தோழர் பேசினார்ல, இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்லணும், இளைய தலைமுறையும் அதை பற்றி இருந்துட்டு போகட்டும், அப்படி கொண்டு வர்றாங்க. இப்போ சூடு சொரணை எதுவுமே வேண்டாம், ஒரு சுயமரியாதை வேண்டாம், அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர் ரொம்ப ஆபத்தானது. நான் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப ஆபத்தானது. அது இது பாஜகவுக்கு தேவைங்க. பாஜக தான் நினைக்கின்ற விஷயங்களை இங்கே திணிக்கணும்னா நீங்கள் சுயமரியாதை இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் கொள்கையை பற்றி பேசினா எனக்கு பிரச்சனை,
நீங்க ஒண்ணுமே இல்லாம நீங்க சப்புன்னு இருந்தீங்கன்னா எனக்கு எளிதுதானே. நான் பாஜக ஆட்சி கொண்டு வந்து தான் அதை உள்ள கொண்டு வர அவசியம் இல்லை. ஓகே. எனக்கு ஏற்றார் போல் ஒரு ஆட்சி இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அர்லேக்கருக்கே ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லை, அவர் ஒன்றும் கஷ்டப்படவும் இல்லை. ஒரு காலத்துல நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா, ஆர் என் ரவி என்ன கஷ்டப்பட்டாரு, என்ன கஷ்டங்க அவருக்கு. அவருக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க. அவர் சட்டமன்றத்திலிருந்து ஓடி ஓடி போனாருங்க. இவர் ரொம்ப கூலா நடக்கிறார். கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் எம்பி கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வந்து கஷ்டத்துல இருக்கிற ஒரே வட மாநிலத்தவர் வந்து பீகாரி வந்து அதுதான். ஆனா ஆர் என் ரவி தான் இன்னைக்கு வந்து அப்படின்னு. ஆளுநர் அர்லேக்கருக்கு அந்த கஷ்டம் இருக்கா? எந்த சிரமமும் இல்லை, எந்த சிரமத்தையும் இந்த அரசு கொடுக்கல. அவர் நிம்மதியா இருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் இங்க கேட்குறாங்க, இவரை கூப்பிட்டா போய் பார்த்துட்டு வர்றாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, நாங்களும் ஆட்சி பண்றோம், நீங்களும் ஆட்சி பண்ணுங்க, எல்லாரும் பங்களிப்பை செலுத்துவோம், நீங்கள் எங்களுக்கு நிதியை வாங்கி கொடுங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் வன்னியரசு அவர்கள் வந்து இந்த நிதியை பற்றி பேசும்போது கூட சபாநாயகர் என்ன சொல்றாரு, அமருங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நம்ம இங்க இருக்கின்ற பாஜக உறுப்பினரிடம் சொல்லி கேட்க வைப்போம். அப்படிதான், அந்த அளவுக்கு தன்மையாக பேசுவோம். நீங்க கோவப்பட்டு பேசிடாதீங்க, நமக்கு தேவை, நம்ம எந்த விதத்துலையும் சண்டை போட வேணாம். என்னங்க பிரச்சனை, வேந்தரா வந்து ஆளுநர் வந்துட்டு போட்டுமாங்க, எனக்கு என்ன பிரச்சனை, அதனால திரு விஜய் அவர்களுக்கு என்ன குறைஞ்சு போயிட போகுது. இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நம்ம தான் துடிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து தனிப்பட்ட ஒரு விஜய் அவர்களுக்கோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய முதல்வருக்கான விஷயமாகவோ இல்லை, ஒட்டுமொத்த மாநில மக்களினுடைய இறையாண்மை சார்ந்த ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்கணும் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்றது. திரு பாரதி, இப்ப என்னன்னா, ஆளுநர் ஏற்கனவே வந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்ததா சொல்றாங்க, மக்கள் வந்து அவர்களுடைய குறைகளை இங்க வந்து நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்ததா வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது, ஆனா அதுக்கு இதுவரைக்கும் தாவேகா அரசு சார்பாக எந்த ஒரு மறுப்போ கண்டனமோ வரல. நிறைய அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இவர் நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார் மட்டும்தான் ஆளுநர் அவருடைய வேலையை மட்டும் பார்க்கணும், இதெல்லாம் அவருடைய அதிகாரத்திற்கு கிடையாது அப்படிங்கிறத அவர் மட்டும்தான் அதுல பேசியிருக்கிறார், வேற யாருமே பேசல. ஏன் நிர்மல்குமார் தவிர வேற யாரும் இதை பேசக்கூடாதுன்னு இருக்கா, இல்ல பாஜகவில இருந்து வந்ததுனால அவருக்கு அது ஒரு சலுகையா தாவேகாவில் அவரே எல்லாத்துக்கும் பதில் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி? எதுக்குமே விஜய் அவர்கள் வந்து பேசினதே கிடையாது, அதுதான் பாயிண்ட். அவர் எதுக்குமே பேச மாட்டார். அவர் வந்து சட்டசபைக்கு வந்தாருன்னா கடைசி நாள்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க, அதை வந்து படிப்பார் ஆவேசமா. இல்லைன்னா அதை மீட்டிங் போனாருன்னா அங்க எழுதி கொடுக்கறத படிப்பார். அதை தாண்டி அவர் எந்த கருத்துமே இது வரைக்கும் சொன்னதா எனக்கு நினைவில்லை. இது போக அவங்களுக்கு வந்து இல்லாத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு தாவேக்காக்கு, அது வந்து துணிச்சல் அப்படிங்கிறது. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்ப மாநில சுயாட்சி அப்படிங்கிறது கூட அவங்க இப்பதானே வந்திருக்காங்க, அதை கத்துக்கிட்டு வந்துருவாங்க, கத்துக்கிட்டு சரி செய்வாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு கூட நீங்க கேட்டீங்க. அதாவது நீங்க இப்ப ஒரு 300 பஸ் வந்து திமுக ஆட்சியில ப்ரொக்யூர் பண்ணாங்க, அது இவர் இப்ப உட்கார்ந்து பஸ்ல உட்கார்ந்து அதை கொடிய வசிச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு கேக்குறேன். இப்ப அந்த பஸ் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவரை நியமிக்கிறாருன்னா, அந்த டிரைவர் வராரு, வந்துட்டு எனக்கு பஸ் ஓட்ட தெரியாதுங்க, நான் வந்து உட்கார்ந்து அப்படியே ஓட்டி பழகிக்கிறேனே அப்படின்னு சொன்னா அவர் விடுவாரா? அவர் என்ன கேட்பாரு, அதை ஓட்டுறதா பேசிக், அது கூட தெரியாம எதுக்கு பஸ் ஓட்டுறதுக்கு வரேன்னு கேட்பாரு, இல்லைங்களா? அந்த மாதிரிதான் மாநில சுயாட்சி அப்படின்னா என்னன்னு கூட தெரியாம எதுக்கு அரசியலுக்கு வரீங்க அப்படிங்கிற கேள்வி இங்க வருது, இல்லைங்களா? அது போக, அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத தாண்டி ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது. அப்ப இதுவரைக்கும் விஜய் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு வரை இருந்த காலகட்டம் வரைக்குமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியலன்னு சொல்றீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் மாநில உரிமைன்றது இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல கூட பாடங்களா வச்சிருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியுது. அப்போ விஜய் வந்து அரசியலை கவனித்ததே இல்லையா இதற்கு முன்னாடி? இதுவரைக்கும் அவர் கவனிச்சதா அவர் காட்டிக்கிட்டதே இல்லை. அவர் கவனிச்சதே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அரசியல்னு என்னன்னே தெரியாது அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற அச்சத்தினாலதான் அவர் பத்திரிகையாளர்களே சந்திக்கிறது இல்லை அப்படிங்கறத என்னுடைய புரிதல் இந்த இடத்துல. இப்ப நான் சொன்ன மாதிரி, இப்ப அதாவது நீங்க அவங்களுக்கு தெரியாம கூட இருந்துட்டும், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு சில விஷயங்கள் தெரியாம கூட இருந்துட்டும், ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு வேணும் இல்லையா? இப்போ நீங்க இப்ப சென்ற ஆட்சியில கவர்னர் வராரு, சில வாக்கியங்களை படிக்க மாட்டேன்னு சொன்னார், இல்ல நீங்க தேசிய கீதை போடலைன்னா நான் படிக்க மாட்டேன்னு சொன்னார். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, நாங்க தமிழ்நாட்டோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க, ஓடோட விரட்டினாங்க கவர்னரை. திருப்பரங்குன்ற பிரச்சனையில கோர்ட்டே உத்தரவிட்டு கூட we will face the consequences சொன்னாங்க. அந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தது அவங்களுக்கு. அது போக இப்ப கடைசியா கூட தேர்தல் டைம்ல கூட கருப்பு சட்டை போட்டு டீலிமிட்டேஷன் கொடுத்தனாரா இல்லையா? அந்த அளவுக்கு துணிச்சல். அதாவது தமிழ்நாட்டுடைய உரிமைகளை ஒரு துளி கூட விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தது திமுக அரசு. ஆனா விஜய் அவர்கள் பதவியேற்றணும் என்ன நடந்தது? இப்ப தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போச்சு. அப்ப கேட்டதுக்கு அப்புறம் ஏன் போடுற 2வது இடம் சரி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க.
அப்பவும் சரி பண்ணல. அப்ப ராஜ்மோகன் அமைச்சர் என்ன சொன்னாரு? நாங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன வகையான பதில் இது? இதுல ஏதாவது ஒரு துணிச்சல் இருக்கா இந்த இடத்துல? அது போக வன்னியரசு அவர்கள் அங்க சட்டசபையில பாஜகவை கொஞ்சோண்டு விமர்சிச்சு பேசுற அளவுக்கு ஆரம்பிச்ச உடனே பதறி போயிட்டார்ல சபாநாயகர். ஐயோ அப்படி பேசாதீங்க, நிறுத்திட்டார் உடனடியா. அதே மாதிரி ஒன்றிய அரசு அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னப்போ ஹெச் ராஜா பதறினாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு அது இந்திய அரசுன்னு இவங்க மாத்துறாங்க. இப்ப பல்கலை துணைவேந்தரை கூட நீங்க யுஜிசி உறுப்பினர் சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அது போக அந்த வெங்கட்ராமன் நினைக்கிறேன், வெங்கட்ராமன் ஆந்திராவை சேர்ந்தவரை கொண்டு போய் டெல்லி பிரதிநிதியா போடுறாங்க. இந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பத்தின புரிதல் அவருக்கு இருக்குது. அதாவது சுத்தமா துணிச்சலே இல்லாம, அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு அப்பா போறாரு, குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு வழியில போறாருன்னா, ஒருத்தன் கொள்ளையடிக்க வரான்னா துணிச்சலா எதிர்த்து நின்று போராடி அவங்களை காப்பாத்தணும். இதையே திமுக அரசு பண்ணுச்சு. இப்போ விஜய் தான் அந்த அப்பா, நாங்கெல்லாம் நம்ம எல்லாருமே குழந்தைகள், நம்மளோட உரிமைகளை பறிக்கிறதுக்காக, நம்ம காயப்படுத்துறதுக்காக ஒன்றிய அரசு நின்றுட்டு இருக்கு, பிஜேபி அரசு நின்றுட்டு இருக்குது, வந்துட்டு இருக்குது. இவர் தடுத்து நின்று நம்மளை காப்பாத்தாம நீங்க என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கோழைத்தனமா நின்றுட்டு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது இப்ப இருக்கிறதுல. இதுதான் என்னுடைய பார்வை இங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆண்டாள் மேடம், இப்போ ஒன்றிய அரசை வந்து அவர்கள் வந்து மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால ஒட்டுமொத்தமாக பாஜக கிட்ட வந்து தாவேக அரசு அடிபணிகிறது, சரணடைகிறது, எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பத்திரிகை குழுமத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றிய அரசு சொல்லுவதை வந்து தாவேக அரசு முதல்வர் விஜய் கேட்பதே இல்லை, அதனால டெல்லி வந்து கடும் கோபத்துல இருக்காங்க அவங்க மேல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அதுக்கு என்ன பொருள்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, இதை விட என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க அந்த பத்திரிகை? அதை முதல்ல சொல்லுங்களேன். அந்த பத்திரிகை வச்சிருக்கிற அந்த சீலிங் என்ன? ஒன்றிய அரசு சொல்றதை எதை கேட்காமல் விட்டு இருக்கிறார் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி. இல்ல, அவங்க என்ன அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, தாவேக அரசு முதல்வர் விஜய் வந்து ஸ்டாண்ட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நிக்கிறாரு ஒன்றிய அரசை எதிர்ப்பதில். எதுல? அதான கேள்வி. அந்த பத்திரிகைகிட்ட தான் நம்ம கேட்கணும். ஒன்றிய அரசை எதிர்ப்பதில் எதில் நிற்கிறார் ஸ்ட்ராங்காக? முதல்ல இந்த துணைவேந்தர் நியமனத்தில் நிற்கிறாரா? யூஜிசி மெம்பரை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது விஸ்வநாதனே அதற்கு ஆதரவு குரல் கொடுக்கிறாருன்னா, இங்க நம்ம காங்கிரஸையும் சேர்த்து தான் இந்த பட்டியலில் கொண்டு வரணும். காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் இதில் உடன்பாடு இருக்கிறதா? முதல்ல அதை சொல்லுங்களேன். காங்கிரஸுக்கும் உடன்பாடு இருக்கிறது அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் அதை தான் சொன்னேன். காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே மாநில சுயாட்சிக்கு எதிரான கட்சிகளாக இருக்கிறது அப்படிங்கிறதா மிக முக்கியம். அதனால இந்த பத்திரிகை இப்படி எழுதியிருக்குன்னா எந்த விதத்தில் ஒன்றியத்தை விஜய் அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்ங்கிற முதல்ல அந்த பட்டியலை கொடுக்க சொல்லுங்க. நம்முடைய தோழர் சொன்ன மாதிரி சட்டமன்றத்திலையும் அவர்கள் அடிபணிந்திருக்கிறார்கள். தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டாம் முதல்ல அப்படின்னா, சரி நாங்கள் அது மாதிரி பாடாமல் விட்டுறோம் அப்படிங்கிறதுலையும் அடிபணிந்து நிற்கிறாங்க. ஒவ்வொன்றாக சொல்லிக்கிட்டே வரலாமே நிறைய. இப்போ மும்மொழி கொள்கையை பற்றி ஆணித்தரமான எந்த கருத்தும் அவங்கள்ட்ட இல்லை. அதே மாதிரி எல்லாமே திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுவது செய்வது எல்லாமே ஒன்றியத்துக்கு அடிபணிந்து போவது. இல்ல, இப்போ இப்படி வச்சுக்கலாம். அதாவது நீங்க வந்து இவ்வளவு இது சொல்றீங்க, அவர் அங்க போய் பிரதமரை பார்த்து முதல் முறை சந்தித்து பேசும்போதே முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் நாங்கள் பாடுவதற்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு அவர் கேட்டதற்கு பிறகும் அவர் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு ஒரு ஊடகம் இங்க வந்து ஒரு பத்திரிகை சொல்லுது அப்படின்னா, அவங்க என்ன விஷயத்தை வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல கட்டமைக்க பாக்குறாங்க? தமிழ்தாய் அவர்களுக்கான ஒரு விஷயம் இதுல இருக்குல்ல, அவருக்கு புரியவே இல்லைங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் முறை பிரதமரை சந்திக்கிறார், தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவோம்ங்கிறதுக்கு சட்டப்பூர்வமான அனுமதியே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குல்ல. அதை எந்த கொம்பன் வந்தாலும் மாற்ற முடியாது. நான் மூச்சு விடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு பிரதமர்கிட்ட போய் அவர் கேட்டது. அதனால அவர் கேட்டதே தவறுங்கிறதான நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். அதுவும் தவிர அந்த தேசிய கீதமோ தேசிய பாடலோ அதை 2 முறை பாட வேண்டும்னா எந்த நிகழ்ச்சியிலங்கிற ஒரு கேள்வி வேற இருக்குல்ல. கவர்னர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியில வேணா நீங்க பாடிக்கோங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசின் நிகழ்ச்சிகளில் முதல்வர் பதவியேற்பது என்பது தமிழ்நாட்டு அரசின் நிகழ்ச்சி. அது ஆளுநரோட நிகழ்ச்சியில் ஆளுநரும் கலந்து கொள்கிறார் அந்த நிகழ்ச்சியில. அப்போ அங்க தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்பட்டிருக்க வேண்டும். ஆனா நம்ம தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடல நம்ம சொல்றோம்ல, அது என்னப்பா ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் இவங்களுக்கெல்லாம் தோணும். அதனால எல்லா விதங்களிலும் தமிழ்நாடு அரசு ஒன்றியத்திடம் அடிபணிந்து போகிறது. முதல்வரின் உரிமைகளை ஆளுநரிடம் அடகு வைக்கிறார்கள். இந்த ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு சைமல்டேனியஸா.
அதனால அப்புறம் இன்னொன்னு இணக்கமாக போவோம்ங்கிறத பெருமையா பேசுறாங்கல்ல. இணக்கமாகங்கிறப்போ தோழர் சொன்னார், அதுதான் கொள்கையே இல்லாதப்ப நீங்க அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஒரு புழு கூட குத்தினா கொஞ்சம் நெளியுது, எழுந்து நிக்குதுங்கிறப்போ அந்த அளவுக்கு கூட ஒரு உரிமை குரல் இவர்களிடம் இல்லை. கொள்கை பிடிப்பு எதுவுமே இல்லை. அதனால இணக்கம்ங்கிறதுக்கு என்ன அளவுகோல்? என்னுடைய கொள்கைகளை நான் விட்டு கொடுப்பேன், மூச்சு விடுவதை விட்டு கொடுப்பேன். அப்புறம் அலாவுதீன் அற்புத விளக்க தேய்ச்ச உடனே ஒரு ஜீனி வெளியில வந்து நான் உங்கள் அடிமை வந்திருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்னு சொன்ன மாதிரி நான் உங்கள் அடிமை வந்திருக்கிறேன், என்ன செய்ய வேண்டுமோ சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றி தருகிறோம் அப்படிங்கிற தொனியில தானே விஜய் பேசிட்டு இருக்காரு. இதை விட எப்படி கீழே பணிந்து போவது? இதை விட எப்படி கீழே கிடப்பது? நம்ம அந்த காட்சியை பார்த்திருக்கோம். அம்மையாரின் ஆட்சி காலத்துல அமைச்சர்கள் எல்லாம் தரையா படுத்திருப்பாங்கல்ல, அம்மையார் மேல ஹெலிகாப்டர்ல பறந்து வந்தா கூட கீழே கிடப்பாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் கீழே படுத்து கிடக்கிறார் அப்படிங்கறதுதான் உண்மை. அதனால அந்த பத்திரிகை சொல்கின்ற செய்திங்கிறது பொய். சரி, பேசுவோம் நம்ம. ஹலீம் சார், இப்போ என்னன்னா இவ்வளவு இப்போதான் நான் திரும்ப அதுக்கு தான் வரேன். இப்போதான் வந்திருக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை அவங்க தவறு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி யூஜிசி உறுப்பினரை உள்ள சேர்க்குது அப்படிங்கிற ஒரு முடிவு. இன்னொன்று பக்கம் தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து சரியான அந்த விஷயத்தை நிலைநாட்டாமல் விட்டது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ சிபிஎஸ்சி பள்ளிகளில் மும்மொழி கொள்கை தான் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லும்போது கூட தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கும் மும்மொழி கொள்கை தான், அப்போ அது வந்து எந்த எதிர்ப்பும் இல்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதுக்கு இவ்வளோ மேடம் சொன்ன மாதிரி அவ்வளோ கடுமையான ஒரு விமர்சனங்கள் வந்து வைக்கணுமா? ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்றப்போ அவ்வளோ கடுமையான விமர்சனங்கள் சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். இல்லை, நமக்கு முன்னாடி தோழர் பேசினார்ல, அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான வார்த்தை. உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் குறைந்தபட்சம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம்ல. உங்களுக்கு தெரியல, ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு வந்து எதிரான விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. இல்லை, நீங்கள் அதை பற்றிய ஒரு அறிவு வேணா தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி அவங்க எதிர்க்க முடியும்? இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கடந்த காலங்களில் எப்படி ஆட்சி நடந்தது, எப்படி அந்த கொள்கைகளை கொண்டு வந்தாங்கங்கிறத அந்த ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும் எல்லா ஆட்சியிலையுமே. இப்போ இன்னைக்கு நீங்கள் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அத்தனை திட்டங்கள் 65க்கும் மேற்பட்ட திட்டங்களை திருப்பி நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, அதை செயல்படுத்துறீங்க, பேரை மாற்றுறீங்கல்ல. இப்போ மகளிர் உரிமை கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத மதிப்புமிகு உரிமை திட்டம்னு மாற்றுறீங்க. இதெல்லாம் தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்போ ஏற்கனவே என்ன இருந்துச்சு, என்ன பண்ணணும்னு தெரியுது. அப்போ குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது, முதல்வராக இருக்க நமக்கே எதிரானது, அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அந்த துணிச்சல் முதல்வருக்கு இல்லை. அதிகாரிகள் அப்படியே தான் இருக்காங்க இல்லையா, அவர்கள்கிட்ட அது சம்பந்தமா அதிகாரிகள் இப்போ என்ன பிரச்சனை, நீங்க இப்போ பாருங்க, சமீப காலமா இந்த ஆட்சிக்கு வந்து 2 மாதங்கள் முடிந்து 3வது மாதம் போயிட்டு இருக்கு. எத்தனை பாலியல் வழக்குகள் இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை இப்போ ஒரு கணக்கே இல்லை. இப்போ நம்மலாம் அந்த ஆட்சிக்கு வந்த புதுசில் 10 நாளில் 60 50ன்னு கணக்கு சொன்னோம்ல, இப்போ சொல்கிறத விட்டுட்டோம். ஏன்னா இது எண்ணிக்கை இப்போ அதிகமாகிடுச்சு, இப்போ இது கடந்து போயிட்டோம். அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்து என்ன வேணாலும் நடக்குது. இப்போ தாவேகா ஆட்சியில் வந்து உங்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள்ன்றதை நார்மலைஸ் பண்ணிட்டே வராங்களா? என்னன்னா இது இப்படி தான் நடக்கும். அதை பொது புத்திகள் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் கேட்க முடியாதுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாதுங்க, இது இப்படி தான் இருக்கும். கடந்த காலங்களில் சொன்னோம், அதை ஒரு கேள்வியாக முன் வச்சோம், இப்போ கிடையாது, இப்போ நார்மலைஸ் ஆகிடுச்சு ஒன்று. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்குறீங்க, ஒன்றிய அரசோட எதுக்கு நாங்கள் சண்டை போடணும், எங்களுக்கு தேவையான நிதியை வாங்கிக்கிறோம், கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் போய் ஒரு நீங்கள் வந்தே மாதரம் பாடினா பாடிட்டு போகிறாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடலைன்னா என்ன பிரச்சனை, இப்படி பேசுகிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கொண்டு வராங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுவரை கடந்த காலங்களில் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தினாங்க, உணர்வுகளை தூண்டிவிட்டு மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணாங்க. நம்ம வந்து ஒன்றிய அரசோட இணைஞ்சு போகலை, நம்ம எல்லா மாநிலங்களையும் போல் நடந்து போவோம், நிதியை வாங்கிக்குவோம். ரோசம் கட்டத்தனம் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கூட ரோசம் இல்லாத ஒருத்தன் வாழ்றான்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் ரோசம் இல்லாமல் வாழ்ந்தால் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ரோசம் மானம் மரியாதை மட்டும் எதுவும் இல்லைன்னா நீங்களும் வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் போட்டால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்குறேன், இந்த வந்தே மாதரத்தை நம்ம வந்து எப்படி தடுத்தோன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்.என். ரவிக்கு நமக்கு என்ன பஞ்சாயம் நான் கேட்குறேன். அதனால பாவங்க உண்மையிலே அவர் வந்து இந்த பாடலை வச்சுக்கிட்டே சட்டமன்றத்துக்கு வராமல் இருந்தாருங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் மேற்கு வங்காளத்தில் போங்க, அங்கே நான் வந்து இதோ பாடிட்டு இருக்காங்க, வந்தே மாதரமா பாடுறாங்க. மேற்கு வங்கத்தில் பாஜக முதல்வராக பொறுப்பேற்ற இடத்துலயே வந்து பாடலை வந்து தோழர் சொன்ன மாதிரி தான். இப்படி ஒரு சட்டமே நம்ம கொண்டு வந்துட்டோம், தேவையில்லை, இப்படித்தான் மரபு. கிடையாதுன்றப்போ ஐஐடி வளாகத்தில் இந்த மாதிரி பாடினதுக்கே நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஐஐடிங்கிறது ஒன்றிய அரசுடைய நிறுவனம்,
அதுக்கே நம்ம எதிர்ப்பு தெரிவித்தவர்கள். ஏன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்குன்னு அதுக்கு ஒரு காரணத்துக்காக. அப்போ சட்டமன்றத்தில் இப்படித்தான் இருப்போம், ஆளுநர் வந்தா வாங்க வராட்டா போங்கன்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே, அவங்க நம்ம கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம சொல்லி தான் பார்க்க முடியும், நம்ம அழுத்தம் கொடுக்க முடியல. கடிதம் வேணா கொடுக்கலாம், ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்னதாங்க பண்றது, நம்ம வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். இப்படி ஒரு ஆட்சியாங்க? சரி, கண்டிப்பாக. அதாவது எல்லோருமே வந்து அவர்களுக்குள் ஒரு புரிதலோடு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஆய்வு செய்ததை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்றாங்க. இதுக்கு என்னங்க எவிடன்ஸ் கேட்டா என்னுடைய ட்விட்டர்ல ரிப்ளை பண்ணாங்க, அதுல பின்னோட்டம் வந்தது, அதுவே ஒரு பெரிய எவிடன்ஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நிறுவனம் போயிடுச்சு அப்படிங்கறத நான் பின்னோட்டத்துல பார்த்தேன் அப்படின்றாங்க. எனக்கு புரியல. எனக்கு இது என்ன மாதிரியான ஒரு பதில், என்ன மாதிரியான ஆட்சி, இது 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 எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நம்ம தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு நம்ம. சரி, கண்டிப்பா சார் பேசுவோம். பாரதி சார், இப்போ என்னன்னா ஒரு அரசு தவறு செய்கிறது அப்படின்னா, கடந்த ஆட்சியின் போது 12 மணி நேர வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தை திராவிட மாடல் அரசு முன்னெடுத்த போது இடதுசாரிகள் அதை வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது சரியான விஷயம் இல்லைன்றதை எடுத்து சொன்னாங்க. அதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து கைவிட்டார் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம். அப்போ நியாயமான விஷயங்களை காது கொடுத்து கேட்டு ஒரு அரசு அதை நிவர்த்தி செய்தது அப்படிங்கிறத நம்ம கடந்த ஆட்சியில் 5 ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தோழமை கட்சிகள் என்ன சொல்றாங்க, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறவர்கள் நாங்கள் வந்து ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, மாநில உரிமைகள் நிலைநாட்டப்படணும், இதுக்காக தான் நாங்கள் போய் ஆதரவு கொடுத்தோம்னு சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது திரு சு வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு, 20 முறை கூட பாடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இவர்கள் வந்து இந்த தவறுகளை எல்லாம் எடுத்து சொல்வார்கள் அல்லது இந்த அரசை இடித்துரைப்பார்கள் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இதுல 2 பார்ட் இருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவர் அதை புரிஞ்சுக்கு வரா முதல்ல. இப்போ இங்க இருக்கிற சூட்சமங்களை, இப்ப அரசியல்ல இருக்கிற இல்ல அந்த நடைமுறையில இருக்கிற சூட்சமங்கள், மிக முக்கியமான விஷயங்களை இந்த இடது சிந்தனையுள்ள கட்சிகள் எடுத்து சொன்னாலுமே அவரு புரிஞ்சுக்கு வரா அப்படிங்கறது முதல் கேள்வி. ஏன்னா இப்ப இந்த ஒரு வசூல் ராஜா MBBS படத்துல வரும் இல்லைங்களா, எனக்கு தான் கேள்வியே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாத ஆளுக்கு நீங்க எப்படி புரிய வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது, இப்ப அந்த பக்கம் போனவங்கல்ல ஒரு சிலர் இப்ப வேற வழி இல்லாம அங்க முட்டு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு போயிட்டாங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப அவலமா இருக்கு. அதாவது இங்க வந்து மிகப்பெரிய ஒரு சிந்தனாவாதியாகவும் அறிவாளியாகவும் பார்க்கப்பட்ட ஆட்கள் எல்லாம் அங்க போய், அதாவது அறிவு அப்படிங்கிறது, சித்தாந்தம் அப்படிங்கிறது, இது எந்த புரிதலுமே, அரசியல் எந்த புரிதலுமே இல்லாத ஒரு ஆட்சிக்கு இவங்க முட்டு கொடுக்கக்கூடிய அந்த சூழல்ல இருக்கிறத பாக்குறது ரொம்ப பரிதாபமா இருக்குது. இப்ப அந்த சூழல்ல தான் இது அங்க இருக்கு. இப்ப நீங்க இன்னொன்னு கூட சொன்னீங்க, அதாவது இணக்கமா போறாங்க, இணக்கமா மத்திய அரசு கூட இணக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. அது இணக்கமா இல்லாது, அதாவது அவங்களுடைய கோழைத்தனத்தை இணக்கம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு மறைக்கிறதுக்கு பாக்குறாங்க. அவங்களால எதிர்த்து நிக்கக்கூடிய துணிச்சல் இல்லாதனால அதையே அந்த இணக்கம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு அவங்க மறைக்கிறதுக்கு பாக்குறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இப்ப யூஜிசில யூஜிசி மூலமா இப்போ உள்ள நுழையறதுக்கு பாக்குறாங்க. RSS வந்து என்னைக்குமே கல்வியில நுழையறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு மாணவர்கள்கிட்ட போறதுக்குரிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம சின்ன வயசா இருக்கும்போது கூட மேகியை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போய் அந்த டேஸ்ட் பிடிச்சோன்னு அதை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஜப்பான்ல காஃபி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அதை சாக்லேட் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணியாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பசு மரத்தாணி மாற பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்கள மாத்தவே முடியாது. இது நம்மளோட சித்தாந்தத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது அவங்க உணர்ந்ததுனாலதான் கல்வியில ஊடுருவது அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க தமிழ் தாய் வாழ்த்த பாடாமட்டாங்க கூட பரவாயில்ல, இந்த கல்வியில அவங்க ஊடுருவ முயற்சிக்கிறதையாவது தயவு செஞ்சு தடுங்க அப்படிங்கறதா நம்மளுடைய கோரிக்கையா நான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இங்க வைக்கிறேன். நான் கண்டிப்பா சார், மாநில உரிமைகளில் தான் மாணவர்களினுடைய எதிர்காலம் இருக்கிறது அப்படிங்கறது அழகா பதிவு பண்ணீங்க. மேடம், நிறைவு கருத்தாக 1 நிமிடத்துல ப்ளீஸ். நிறைவு கருத்தாக என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருந்திருக்கிறது. அதனுடைய நீட்சியாக இன்றைய முதல்வர் செயலாற்றினால் தமிழ்நாடு காப்பாற்றப்படும், தமிழர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அப்படி இல்லை என்றால் ஒன்றியத்தின் காவி சித்தாந்தம் தமிழ்நாட்டை கபலீகரம் செய்யும். அதற்கு இன்றைய முதல்வர் நிச்சயமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்.
அவர் அடிமையாகத்தான் இருக்கிறார், சுய சிந்தனை இல்லாமல் தான் இருக்கிறார், சுயமரியாதை இல்லாமல் தான் இருக்கிறார், தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டின் நலன்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு எதுவுமே இல்லை என்பதை நம்மால் உறக்க சொல்ல முடியும். நான் சுருக்கமாக சொல்லணும்னா ஒன்றே ஒன்று தான், அது அவருக்கு தான் தெரியல. இங்கிருந்து போனாங்கல்ல தோழர்கள், அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் அல்ல, நம்மை விட அதிகமாக இதனுடைய விஷயத்தில் ஊடுருவியவர்கள், உணர்ந்தவர்கள் தான். இவர்கள் இதை தாண்டி அவரை உணர்த்தணும். இது அரசியலுடைய அந்த கூட்டணியை தாண்டி மாநில நலன் சார்ந்து அவர்கள் இன்னைக்கு நிச்சயமா இடித்துரைக்கணும், சொல்லணும். இப்படி இருக்கக்கூடாதுங்கிற அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது கூட. கண்டிப்பாக சார். நன்றி. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.